குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. துலா ராசி நேயர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி துலா ராசி. நவகிரகங்களில் சுகக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கிரனின் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே செல்வம் செல்வாக்கு எந்த விதத்திலும் குறையில்லாமல் இருக்கும். குறிப்பாக மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தைரியத்தோடு தட்டி கேட்பதில் துணிச்சல் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் குறிப்பாக குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும், அதாவது ஆண்டு முற்பாதையில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும், தொடக்கத்தில் சனி பகவான் 5இல் சஞ்சரிப்பதும் 29/3/2025 முதல் திருக்கணித சித்தாந்தப்படி சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். சனியின் சஞ்சாரத்திலே 6ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஸ்தானமாகும். சனி 6இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மார்ச் 29க்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக 14/5/2025 முதல் குருவும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் முதல் 3 மாத காலங்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்துவிட்டால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் உழைப்புக்கான அனுகூலங்களை அடைய வாய்ப்புகள் கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுக்கும். கூட்டாளிகளால் இருந்த தொந்தரவுகள் விலகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். வேலையாட்கள் திறமை வாய்ந்தவர்களாக அமைவார்கள். நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு வேலையாட்களாக அமைவதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக வெளியிலிருந்து எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால், கடந்த காலங்களில் தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் எல்லாம் கூட தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகளும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு. ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவியை விட்டு கணவன் மனைவி ஒருவர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய நிலையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னத நிலை உண்டாகும். பெற்றோர் மற்றும் உறவினரும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட ஏப்ரல் மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் முழுமையாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். சிலரது வீட்டில் பாகப்பிரிவினை நடக்கவில்லை என்ற ஏக்கம் இருக்கும். அது மே மாதத்துக்கு பிறகு சிறப்பாக நடந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக குடும்பத்தில் திருமண வயது அடைந்த ஆண் பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து ஒரு மகிழ்ச்சியான மன வாழ்க்கை உண்டாகும். அடுத்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உறவினர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். சேமிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். சிறப்பான பண வரவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பூர்வீக இடத்தின் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும். வீட்டில் வயது மூத்தவர்கள் இருந்தால் அவர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த 2025ஆம் ஆண்டில் சர்ப்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டின் முற்பாதியில் ராகு 6லும் கேது 12லும் சஞ்சாரம் செய்கின்றனர். 18/5/2025க்கு பிறகு ராகு 5ஆம் வீட்டிலும் கேது 11ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். முற்பாதியில் 6ல் ராகுவும் பிற்பாதியில் கேது 11லும் சஞ்சாரம் செய்வதால் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை தான் தரும். ஒன்றும் கெடுதி இல்லை. குறிப்பாக முதல் 3 மாதங்கள் மட்டும் நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்து விட்டால், முதலில் சனி பயிற்சி, அடுத்து மே மாதத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி, ரெண்டுமே உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் இந்த வருடத்தில் இந்த 2025 வருஷத்தில் எந்தெந்த தமிழ் மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, பங்குனி, ஆடி, ஆவணி, மார்கழி ஆகிய மாதங்கள் மிகவும் சாதகமான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி ஸ்தலத்துக்கு சென்று வருவதன் மூலமாக அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை துலா ராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை கூறியுள்ளேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் உங்களது ஓம் சரணுவ டிவியில் உள்ளது, பாருங்கள். நன்றி, வணக்கம். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.